வேட்டக்காரன் வரேன்னு சொன்னாரு. ஓடு ஓடு ஓடாடே ஓடு. நீ மூடுறாடே மயிறு, நீ மூடு. முதல்ல நீ மூடுறாடே மயிறு. கேப்டனோட பிள்ளையாடா நீ? கேப்டனோட பிள்ளையா நீ? அவர் மனுஷங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுப்பாரு. அவருக்கு பிறந்த பிள்ளையா நீ? எனக்கு என்ன டவுட்டாக இருக்குது. இது என்ன உன்னை எங்கள் ஹாஸ்பிட்டலில் எங்கன்னா தூக்கி நோட்டாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. டேய், உங்கள் அப்பா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் அவருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, ஆனால் எதிராளியை அவர் எப்பவுமே தரக்குறைவாக பேசுனதே கிடையாது. நான் ஓடுறாடேன்னு சொல்லிட்டு பேசுகிற நீயே ஏதோ எங்கள் கேப்டனோட பையன்னு சொல்லிட்டு உன்னை சும்மா வரும், இல்லை நேரம் கீழ்ச்சி தொங்க விட்டுருவோம். நான் மயிறு மாதிரி பேசுகிற நீ? உனக்கு தான் பேச தெரியுமா? தளபதி விஜய் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். ஒரு முதலமைச்சர்னு பார்க்காம ஓடுறாடேன்னு சொல்கிற நீ, ஒரு மரியாதை கொடுக்காம. கூடி சீக்கிரத்தில் நீ உள்ளே போகிற. அதனால தான் உனக்கு இந்த தவளை தன் வாயில் கிடுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? தவளை இந்த மழை காலத்தில் பேக்னு கத்திக்கிட்டே இருக்கும். பாம்பு அப்படியே அலாக்க தூக்கிவிடும். அந்த மாதிரி நீ சும்மா கத்திக்கிட்டு நிஞ்சிக்கோ. போலீஸ்கார் அலாக்க தூக்கும் போய் உன்னை துணியை ஊற்றுட்டு தோலை உரிச்சு அடிப்பாங்க. புரிஞ்சிக்கோ. எப்பவுமே சரி, ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்கள எப்பவுமே மரியாதையாக பேச கற்றுக்கோ. உங்கள் அப்பா விஜயகாந்த் அவர்கள் இப்படி தான் சொல்லி கொடுத்தாரா? தன்னோட வயசில் பெரியவங்களை இப்படி தான் மரியாதையில் பேச சொல்லி கொடுத்தாரா? டேய் கறிக்கட்ட நாய, இது என்ன? அரே நீ அப்பா. டேய் கறிக்கட்ட நாய, செருப்பு கட்டினே அடிப்பேன். இன்னொரு வாட்டி எங்கள் தளபதியை வாடா போடான்னு பேசுனீங்கன்னா செருப்பு கட்டினே அடிப்பேன். என்ன ஓவராக பேசுகிற நீ? வாய் இருக்குதானே எப்படின்னு அப்படி பேசுவேன் நீ? டேய் விஜய பிரபாகர், உனக்கு என்னடா தகுதி இருக்குது? எங்கள் தளபதியோட அண்ணன் பையன் நீ. அதனால தான் உன்னை இது வரைக்கும் யாரும் கேவலப்படுத்தாமல் பேசாமல் இருக்காங்க. சரியா? உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்களா பெரியவங்கள தரைக்குறைவாக பேசினேன்னு? உங்கள் அப்பா இறந்தப்போ வடிவேலு உங்கள் அப்பா சாவு கூட வரல. ஆனால் எங்கள் தளபதி உங்கள் அப்பா சாவுக்கு அழுதுட்டு போனான். உங்கள் அப்பா இறந்த பிறகு உன்னையும் உங்கள் அம்மாவையும் உங்கள் தம்பியும் 3 பேரை சந்திச்சுட்டு வீட்டில் மரியாதை செலுத்திட்டு போனார். அப்படிப்பட்ட எங்கள் அண்ணனை பார்த்து ஓடுறாடேன்னு சொல்கிறேன் நீ? டேய் வடிவேலு உங்கள் அப்பா சாவுக்கு வந்தாரா சொல்லு. இல்லைனா ஒரு சின்ன வீடியோ இல்லைனா பேசி கேப்டன் இறந்ததுக்கு என்னால் வர முடியல, நான் முக்கியமான வேலையில் வெளியில் வந்துட்டு இருக்கிறேன், அதனால் என்னால் வர முடியல, என்னை மன்னிச்சிருங்க, கேப்டன் இறந்ததுக்கு நான் இரங்கலை தெரிவிச்சுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வீடியோ போட்டாரா? அப்படியேப்பட்ட வடிவேலு இருக்கிற திமுக கட்சியில் போய் நீங்கள் சேர்ந்துட்டு என்ன மயிறு மாதிரி பேசுறீங்க? இனிமேல் நீ வாயை திறந்தியானா உன்னோட வண்டவளம்லாம் தண்டவளம் ஏறிடும். ஓகேவா? என்ன சொன்னேன்? ஓடுறாடியான்னு சொல்கிறேன் நீ? டேய் போயும் உங்கள் அப்பாவை கிண்டல் பண்ண கட்சியோட போய் சேர்ந்துக்கிட்டு எப்படி உங்கள் அப்பாவை ரொம்ப தரக்குறைவா குடிச்சிட்டு பேசுகிறான், குடிக்காரன், நான் கருப்பாக இருந்தால் கருப்பு எம்ஜிஆராவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை எவ்வளோ தரக்குறைவாக பேசியிருப்பாங்க இந்த திமுக காரங்க. அதே போல் வடிவேல் அவர்கள் உங்கள் அப்பாவை எவ்வளோ கீழ்த்தரமாக பேசி உங்கள் அப்பாவை எவ்வளோ தரைக்குறைவாக பேசியிருக்காரு. எந்த நாட்டு கேப்டன் அவர்? இல்லை கப்பலுக்கு கேப்டனா? இல்லை எந்த நாட்டோட கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தரைக்குறைவாக பேசி அசிங்கமாக பேசி உங்கள் அப்பாவை 2011 எலெக்ஷனில் எவ்வளோ அசிங்கமாக பேசினார். அந்த வடிவேல் எந்த கட்சியில் இருக்கார்? திமுக கட்சியில் தான் இருக்கார். அதே கட்சியில் போய் நீங்கள் கோடி கணக்கில் காசு வாங்கி சனாகிரின்னு சொல்லிட்டு திமுக காலில் போய் வீழ்ந்துட்டு இருக்கீங்க. நீ எங்கள் அண்ணனை பார்த்து ஓட்டாடியன்னு சொல்கிறீங்க. டே கறிக்கட்ட நாய, இன்னொரு தடவை எங்கள் அண்ணனை நீ குறைவா மரியாதை இல்லாமல் பேசுனேன் மாவனை போடா. டே நாய போடா கறிக்கட்ட.